சாய் பல்லவியா இப்படி கல்யாணமாகி குழந்தையுடன் இருக்கும் நடிகருடன் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்களேப்பா. சினிமாவில் புதுமுகம் அறிமுகமாகிறது என்றாலும் கூட அந்த புதுமுகம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை தொட்டுவிட்டால் அவர்களுக்கு என்று தானாக ஒரு படை உருவாகிவிடும். அதன்படி தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் உள்ள இளசுகளின் மனதை கட்டி போட்டவர் சாய் பல்லவி. இவர் ஜார்ஜியாவில் தனது மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருந்த பொழுது பிரேமம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். பிரேமம் படத்தில் ஒரு தமிழ் கல்லூரி ஆசிரியராக நடித்து அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து மலர் டீச்சராகவே இன்றளவும் ரசிக்கப்பட்டு வருகிறார். என்னதான் சாய் பல்லவி தெலுங்கு, மலையாளத்தில் அதிக படங்களை நடித்து வந்தாலும் அவர் பிறந்த ஊரோ நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரிதான். இந்திய மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட திப்பிலிசி மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 2016இல் மருத்துவ படிப்பை முடித்தார். இருப்பினும் அதற்கு முன்பாகவே நடிக்கும் வாய்ப்பை பெற்றதால் தொடர்ந்து நடித்துக் கொண்டு அல்லது படிப்பையும் முடித்தார். ஆனால் இன்றும் அவர் இந்திய மருத்துவம் பயிற்சியாளராக பதிவு செய்யவில்லை. பிரேமம் படத்தில் அறிமுகமாவதற்கு முன்பாகவே பல தனியார் தொலைக்காட்சிகள் நடத்திய நடன போட்டிகளில் பங்கேற்றார். ஏனென்றால் சாய் பல்லவிக்கு நடிப்பை விட நடனமே மிகவும் பிடித்தமான ஒன்று. இதனை அவர் நடிக்கும் படங்களில் சாய் பல்லவி நடனத்தின் மூலமே நாம் காணலாம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் ஜார்ஜியா ஆகிய மொழிகளை பேசக்கூடிய திறமை கொண்டவராக இருந்த சாய் பல்லவி தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொண்டு தற்போது முன்னணி நடிகைகளுக்கு கடுமையாக டஃப் கொடுத்து வருகிறார். பிரேமம் திரைப்படத்திற்கு பிறகு தெலுங்கு திரைப்படங்கள் அதிகமாக நடித்த சாய் பல்லவி அந்த திரைப்படங்கள் அனைத்துமே அவருக்கு ஹிட் அடித்ததால் தெலுங்கு திரையுலகத்தில் ஒரு ராசியான நடிகையாக வலம் வர ஆரம்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் தியா என்ற திரைப்படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்து தனுஷுக்கு ஜோடியாக மாரி 2, சூர்யாவுடன் NGK போன்ற படங்களில் நடித்தார். மேலும் கார்கி என்ற திரைப்படத்தின் மூலம் யதார்த்தமான நடிப்பை காட்டி நல்ல வரவேற்பை கண்டார். அது மட்டுமின்றி தற்பொழுது அமரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக உள்ளது. சாய் பல்லவி பெரும்பாலும் ஒரு ஹோம்லியான லுக்கில் வலம் வருவதால் பல இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான நடிகையாகவும் இருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் பேட்டி ஒன்று கேட்கும் பொழுது எனக்கு சௌகரியமாக இருக்கும் உடையை அணிந்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். பெரும்பாலும் இவர் குறித்த சர்ச்சைகள் வெளிவந்தது கிடையாது. ஆனால் அமரன் திரைப்படத்தின் பூஜையின் பொழுதே அப்படத்தின் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி அருகே மாலையுடன் சாய் பல்லவி நின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பெருமளவில் வைரலாகி இருவருக்கும் திருமணமாகிவிட்டது என்ற வகையில் கிசுகிசுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த விஷயம் வெறும் வதந்தி மட்டும்தான் என்று சாய் பல்லவியை உறுதி செய்தார். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சாய் பல்லவி குறித்த கிசுகிசு ஒன்று காட்டுத்தீயாக பரவுகிறது. அதாவது நடிகை சாய் பல்லவி திருமணமாகி குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கும் நடிகருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக தெலுங்கு ஊடகத்தில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி புயலை கிளப்பியுள்ளது. ஒரு சிலர் இந்த கிசுகிசுவை தொடர்ந்து யார் அந்த நபர் என்று தேடத் தொடங்கியுள்ளனர். அதே சமயத்தில் சாய் பல்லவி ரசிகர்கள் பலர் இதற்கு முன்பாக வந்த வதந்தியை போன்று இதுவும் ஒரு வதந்திதான் என்று கூறி வருகின்றனர். பெரும்பாலும் நடிகை, நடிகர் என்றாலே பல வதந்திகளும் கிசுகிசுக்களும் வருவது வழக்கம்தான். ஆனால் சாய் பல்லவி குறித்து பெரும்பாலான கிசுகிசுக்கள் இதுவரை வந்ததில்லை. இதற்கு முன்பாக வந்ததும் வதந்தி என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் தற்போது வந்திருப்பது பெரும் கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்தும் விரைவில் சாய் பல்லவியே பதில் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.